Hello friends, welcome to my channel Perfect Endliners episode 18. எபிசோட் 18 ஸ்டார்ட் ஆகும்போதே அப்படியே ரொம்ப க்யூட்டாக அழகா அங்கே நம்ம ஃபைஃபா தூங்கிட்டு இருக்கான். பக்கத்தில் அலாரம் 7:45 ஆயிடுச்சு, எந்திரின்னு அலாரம் அடிச்சுட்டே இருக்க அவன் வாயை திறந்துட்டு தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு சுத்தமாக எந்திரிக்கவே முடியல. அலாரம் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே மொபைலில் கையில் எடுத்து பார்க்குறான். ஐயோ, நான் தூங்கவே இல்லையே, ஜஸ்ட் நான் கண்ணை மூடி முடித்தேன், அதுக்குள்ளே எனக்கு டைம் ஆயிடுச்சே, என்னன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு இது புலம்பிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் தூக்கத்திலேயே க்யூட்டாக ஒரு செல்ஃபி எடுத்து அதை போஸ்ட்டும் பண்ணுறான். நான் இப்போ தான் தூங்கினேன் 1.5 மணி நேரம், அதுக்குள்ளே நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷனாக இருக்குது. மாற்றி மாற்றி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். சேம் டைம் வைன் வந்துட்டே இருக்க அங்கே பென்னும் ஜேவும் இருக்காங்க. ஏன்டா லேட்டாக வந்தான்னு ஜே கேட்குறான். அதுவா, இவன் பாத்ரூம்குள்ளே தூங்கி விழுந்தான், அதனால தான் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, சரி கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு வாங்க போகலான்னு சொல்லி 3 பேரும் போக, ஒரு நிமிஷம் இருங்கன்னு பென்னு கூப்பிட்றான். என்னடா அது வந்து இதுக்கப்புறம் நான் உங்களை ஃப்ரீயெல்லாம் ட்ராப் பண்ண மாட்டேன், அது வைன் கண்டிப்பாக உன்னை ஃப்ரீயாக ட்ராப் பண்ண மாட்டேன்னு சொல்ல, சரிடா உனக்கு பில்லு நான் ஷேர் பண்ணிக்கிறேன், பெட்ரோல் காசு தரேன்னு சொல்ல, பணம்லாம் யாரும் உங்ககிட்ட கேட்டா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னு தெரியுமா, நீ ஒரு பர்ஃபெக்ட் என்லைனர்ஸோட சூப்பரான ஒரு மெம்பர். ஸோ நீ எனக்கு என்னோட சேனலுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுடா, உன் மூலமாக ஹெல்ப் பண்ணால் இன்னும் கொஞ்சம் எனக்கு பெருசாயிரும்டா அப்படின்னு சொல்ல, ஏண்டா இது என்ன அவ்வளோ பெருசா அப்படிங்கிற மாதிரி ஜெய் கேட்க, டே உனக்கு தெரியாதாடா, என்ன சொல்கிற நீ, பர்ஃபெக்ட் என்லைனர்ஸ் எவ்வளோ பெரிய குரூப் தெரியுமா, நேற்று ஒரே ஒரு போஸ்ட்டு, அதாவது நம்ம வயனை டேக் பண்ணி ஒரு ஃபோட்டோ போட்டான், இப்போ பாரு அவனோட ஃபாலோவர்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு சொல்லி பார்க்க, ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே வயனுக்கு அப்படியே ஷாக்காக இருக்குது. எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுடான்னு சொல்ல, டே பிடிக்காதுன்னு சொல்கிற, பாரு உன்னை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்கன்னு, செம்ம ஹாப்பியாக இருக்குடா, நீ ஒரு இன்ட்ரோவர்ட், என்ன பண்ணுறது, உனக்கு இது அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசுறது, பட் யோசிச்சு பாரு, இதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, நான் உன்னை பத்திரமா ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துப்பேன், யாராவது உன்னோட ப்ரைவேட் லைஃப்குள்ளே வந்தால் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி பென் சொல்கிறான். அப்படியா, சரி ஓகே, சரி பார்த்துக்கலாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல, இப்போ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 3 பேரும் அப்படியே போக, இரு ஏன் இந்த மாதிரி இருக்க, நீ சொல்லுடா, உன்னால் எல்லாமே பண்ண முடியும் டார்லிங், ப்ளீஸ் டார்லிங் சொல்லு அப்படின்னு சொல்லி பென் அவன் கன்னத்தில் கை வைக்க, நான் ஒன்றும் உன் டார்லிங் கிடையாது, ஒழுங்காக வா கிளாஸ்க்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி 3 பேரும் வராங்க. அப்படின்னு நடந்து வந்துட்டே இருக்க ஃபைஃபாவோட கார் வருது. அது ஃபைஃபா கார் தானே, வாடா ஒரு ஹாய் சொல்லிட்டு போகலான்னு சொல்லி பென் சொல்கிறான். வேணாம் எதுக்கு போய் ஹாயெல்லாம் சொல்லிட்டு, டே நேற்று நைட்டு அவன் தாண்டா உன்னை ட்ராப் பண்ணிட்டு போனாரு, ஒரு ஹாய் சொல்கிறதுக்கு உனக்கு என்ன, வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் காருக்குள்ளேருந்து சும்மா எல்லாரும் இறங்கி வந்துக்கிட்டே இருக்காங்க நிறைய பேர். டே என்னடா அது, இத்தனை பேர் காருக்குள்ளேருந்து வந்துட்டே இருக்காங்க, இது காரா இல்லை ட்ரக்கா என்னன்னு ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க, ஆனால் உண்மையாகவே இதை பார்த்தா ஸ்கூல் பஸ்லேருந்து எல்லாரும் வர மாதிரி இருக்குன்னு பென்னும் ஜேயும் மாற்றி சொல்லிட்டு இருக்க, ஃபைஃபா திரும்பி பார்த்தா வைனை பார்க்குறான். வைன் சொல்லவே இல்லை, மார்னிங் கிளாஸ் இருக்கா உனக்கு, சொல்லியிருந்தா அந்த வழியில் தான் நானும் வந்தேன், உன்னை கூட்டிகிட்டு வந்திருப்பேன்லன்னு சொல்ல, இல்லை என் ஃப்ரெண்டு பென்னுக்கிட்ட கார் இருந்தது, நாங்கள் ஒன்றா வந்துட்டோன்னு சொல்ல, ஏண்டா கேஸை சேவ் பண்ணியிருக்கலாம்ல, நம்மளாம் ஒன்றா வந்திருக்கலாம்னு சொல்ல, உடனே ஜெய் சொல்கிறான், ஏண்டா நம்ம என்ன மேலேயே ஏறி உட்கார முடியும், இவன் சொல்கிறத பாரு செம்ம காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி 2 பேரும் வாங்கிக்கிட்டே பேசிகிட்டு இருக்க, சரி ஓகே சாப்பிட்லாமா, நாங்கள் இன்ஜினியரிங் கேன்டீனில் தான் சாப்பிட போகிறோம், நீங்களும் என் கூட வரீங்களா, சரி ஆமாம் நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன், எனக்கு லோன்லியாக இருக்குது, இரு காரை விட்டுட்டு வரேன்னு சொல்ல, அடப்பாவி இப்போ தான் கும்பலாக இறங்குனா திடீர்னு பார்த்தா லோன்லியாக இருக்குன்னு சொல்கிறான். இவனை புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லி ஜே அப்படியே அங்கே இருக்க ஃபைஃபாவை பற்றி கிண்டல் பண்ணிட்டு இருக்க, ஆனால் நீ இன்ட்ரோவெட்டாக இருக்க, அவன் பார்த்தியா ஃபைஃபா எப்படி இருக்காங்கன்னு, நீ ஃபைஃபாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல, இங்கே பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் கேன்டீனுக்கு போயாச்சு. அங்கே போய் என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னு அப்படி யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். அங்கே வைன் கரெக்டாக அந்த இடத்துக்கு ஃபைஃபா வந்துட்டான். எனக்கு ஒரு கிறிஸ்மாந்தியம் டீ கொடுங்கன்னு சொல்ல, எனக்கும் அதே கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபைஃபா கேட்க, சாரி ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஃபைஃபா நீ வேறு ஏதாவது வாங்கிக்கிறியான்னு சொல்லி கேட்க, கேண்டீனில் இருக்க லேடிக்கு கூட இவங்களை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்குப்பா, எவ்வளோ ஞாபகமாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரி வேறு என்ன இருக்குது கொடுங்க அப்படின்னு சொல்லி, நீங்களே எனக்கு சூஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்ல, தாய்வானிஸ் மில்க் டீ சூப்பராக இருக்கும் தரவா, தாங்க அப்படின்னு சொல்லி ஃபைஃபா சொல்கிறான். இல்லை அதெல்லாம் ஒன்றும் அவங்களுக்கு வேணாம், மறந்துட்டியா உனக்கு பால்னா அலர்ஜின்னு சொல்ல, அது என்கிட்ட அலர்ஜிக் பில் இருக்குது நான் போட்டுக்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஒரு பாட்டில் ஐஸும் தண்ணியும் கொடுத்தீங்கன்னா அதுவே போதும்னு சொல்ல, சரி இந்த சின்ன பையன் சொல்கிறான்ல அதையே கொடுங்க, இப்போல்லாம் சின்ன பசங்க இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபைஃபா சிரிக்கிறான். உடனே அங்கேருந்து வாயின் அவனை பார்த்துட்டு, நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது, நான் வளர்ந்துட்டேன், என்ன குழந்தைன்னு சொல்கிறத நிறுத்துங்கன்னு சொல்ல, சரிங்க லிட்டில் வாயின் இனிமேல் சொல்ல மாட்டேன்னு சொல்லி தலையில் கை வைக்க, பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிருக்காங்க 2 பேரும். அந்த லேடி சொல்கிறாங்க, 2 பேரும் ஷிப் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்ல, 2 பேரும் அமைதியாக சிரிச்சுட்டே இருக்க, இந்தாங்க உன்னோட ஐஸு வாட்டர், இந்தா உன்னோட டீன்னு சொல்லி கொடுக்க, அப்புறம் வாங்கிட்டு வந்தாச்சு.
அப்புறம் உங்கள் பேர் என்னன்னு சொல்லி இப்போ தான் ஃபைஃபா ஜே கிட்டேயும் பென் கிட்டேயும் கேட்க 2 பேரும் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கா? என்கிட்ட ஏதாவது அட்வைஸ் வேணா கேளுங்க, ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லுங்கள், எல்லாத்தையும் நான் சரி பண்ணிப்பேன் சரியா அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு பேசிகிட்டே இருக்கான். சரி ஓகே சாப்பிட்லான்னு அப்படியே ஒயின் பார்த்துட்டே இருக்க தண்ணி குடிக்கலான்னு ஐஸ் எடுக்கிறான். இரு அப்படின்னு சொல்லி கையில் டக்குன்னு ஒயின் ஒரு தட்டு தட்ட என்னடா புடுங்குறா நீ தண்ணின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க இவன் வச்சிருக்க டீயை அந்த ஐஸ் கூட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி இப்போ குடின்னு சொல்ல அவன் குடிச்சிட்டு வாவ் சூப்பராக இருக்குடா அப்படின்னு ஃபைஃபாக சொல்கிறான். இதில் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருக்கும், ஸோ இப்படி குடிக்கும்போது டேஸ்ட் நல்லா பிளெண்ட் ஆகிடும், அதுக்காக தான்னு சொல்ல வாவ் சூப்பர்டா எவ்வளோ டேலண்ட் ஜீனியஸாக இருக்க நீ அப்படின்னு ஃபைஃபா சொல்ல போதும் ஓவராக புகழ்ந்து பேச வேணாம் அப்படின்னு சொல்ல அங்கேருந்து 2 பொண்ணுங்க வராங்க. வைன் உன்னை தான் பார்க்க வந்திருக்கோம், உனக்காக ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியான்னு வைன் பார்த்துட்டே இருக்க உன்னை எல்லாரும் தேடிக்கிட்டே இருந்தோம் உனக்கு தெரியாதா? என்னையா என்ன எதுக்கு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க மறந்துட்டியா ஃபேக்கல்ட்டி ஸ்டாரோட கான்டெஸ்ட் நடக்குது, கேம்பஸ் ஸ்டாருக்கான கான்டெஸ்ட்டும் நடக்குது, ஸோ நீ அதில் ஜாயின் பண்ணிக்கோ, அதுக்காக தான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் உன்னை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல என்னது நானான்னு சொல்லி ஒரு மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இவன் அதிலலாம் கலந்துக்க மாட்டான், இவனுக்கு பார்த்தீங்களா எப்படி நர்வஸ் ஆகுதுன்னு, இந்த மாதிரி யாராவது ஏதாவது சொன்னால் இவனுக்கு நர்வஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஃபைஃபாக சொல்கிறான். சொல்லுடா சொல்லு, உன்னை பற்றி நீயே சொல்லு, அப்போ தான் தெரியும் அப்போ தான் தெரியும்னு சொல்ல எல்லாருக்கும் ஒன்றும் புரியல, தலையாட்டிகிட்டே இருக்கான் ஃபைஃபா. இங்கே பாருங்க இவனுக்கு அப்பப்போ நர்வஸ் ஆயிரும், அந்த மாதிரி திடீர்னு இவனுக்கு நர்வஸ் ஆயிடுச்சுன்னா இவன் என்ன பண்ணுவான்னு தெரியுமான்னு சொல்ல எல்லாரும் அப்படியே ஆர்வம் என்ன சொல்ல போகிறான்னு பார்த்தா டக்குன்னு ஃபர்ட்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்ல ஐயங்கிற மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த ஸ்மெல்லு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் தெரியுமா, லாஸ்ட் டைம் ஸ்மெல் பண்ணவங்க இப்போ வரைக்கும் சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னு சொல்ல டென்ஷன் ஆகிடுச்சு அங்கே வாயினுக்கு. என்னடா பேசுகிற அப்படின்னு அவன் கையை பிடிச்சிட்டு டென்ஷனாக பார்த்துட்டு இருக்க. என்னாச்சுட்டா உனக்கு மறுபடியும் நர்வஸ் ஆயிட்டியா? அச்சிச்சோ நர்வஸ் ஆயிட்டா, ப்ளீஸ் சொல்லாதடா உனக்கு மறுபடியும் ஃபர்ட் வருதா அப்படின்னு சொல்லி டீப் ப்ரீத் அப்படின்னு சொல்லி எது பண்ணிட்டு இருக்க. வேணாம் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த 2 பொண்ணுங்க ஓடிட்டாங்க. சத்தியமாக சொல்கிறேன் இந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணது ஒரு 50 டேக் போயிருக்கும் எனக்கு, என்னால் பேசவே முடியல, சிரிப்பு செம்ம சிரிப்பு, எனக்கு காமெடியாக இருக்குது, சிரிச்சு தூங்கிட்டு இருந்த பாப்பாவே 2 டைம் எந்திரிச்சிட்டா, அந்த அளவுக்கு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஸோ அந்த சீன் அவ்வளோ காமெடியாக இருந்தது, நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லணும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை விட அது பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. ஏன்டா இப்படிலாம் சொன்னேங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது. ஃபைஃபா பார்த்துட்டு அப்படியே வாயின் காத்திட்டே இருக்க சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அவங்க போயிட்டாங்கல்ல திடீர்னு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அதனால தான் சொன்னேன்னு சொல்ல அப்புறம் ஃபைஃபாவை பார்த்து வைன் லைட்டாக ஸ்மைல் பண்ண பக்கத்தில் இருக்க 2 பேரும் சிரிப்பெல்லாம் வருதுடாங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு இருக்க கேஷுவலாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். அடுத்து ஃபைஃபா அங்கேருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து வந்துட்டே இருக்க ஆப்போசிட்டில் பார்த்தா எல்லாருக்கிட்டையும் சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்க திடீர்னு யோதா வர ஐயோ யோதான்னு சொல்லி ஓடி போகிறான். நில்றா எங்கடா போகிற, அவ்வளோ ஈஸியாக தப்பிச்சு போக முடியாதுன்னு சொல்ல டேய் எதுக்குடா இது மாதிரி பண்ணுற விடுறா அப்படின்னு சொல்ல நேற்று நைட் என்னடா பண்ண உண்மையாக சொல்லுன்னு சொல்ல நேற்று நைட் என்ன பண்ணேன், நான் ஒன்றுமே பண்ணவே இல்லையே, அங்கே பாரு யாரோ கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஓடி போகலான்னு போக டக்குன்னு அவனை பிடிச்சி யோதா இழுக்கிறான். ஒழுங்காக சொல்லு நேற்று நைட் என்ன நடந்ததுன்னு சொல்ல திடீர்னு பார்த்தா ஆமாங்க வந்தாச்சு. ஃபைஃபா உன்னை தான் தேடிட்டு இருக்கேன், நேற்று நைட் நீ என்ன பண்ண, பர்ஃபெக்ட் எண்ணத்தில் இருக்கவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? அது மட்டும் இல்லை டேஞ்சரானவங்க நாங்கள், அங்கே பர்ஃபெக்ட் என்எஸ் குரூப்பில் இருக்க எல்லாருமே எங்களுக்கு சிப்ளிங்ஸ் மாதிரி, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது எங்களோட பொறுப்பு, நேற்று என்ன பண்ண அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு பக்கத்தில் போக அது வந்துன்னு சொல்லிட்டு யோதா அமைதியாக இருக்க நீங்கள் என்னமோ திருடனை விசாரிக்கிற மாதிரி என்னை விசாரிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்ல சரி நேற்று நைட் என்ன நடந்தது சொல்லு, எனக்கு ஒரு லாயர் வேணும்னு சொல்ல ஃபைஃபா சொல்கிறா அப்படின்னு சொல்லி யோதாவும் பக்கத்தில் போகிறான். ஐம் சாரி நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன், நான் கண்டிப்பாக தப்பாக எதுவுமே பண்ணல. சரி தப்பு பண்ணலனா ஏண்டா ஒயினை காலையில் தான் டோமில் நீ ட்ரா பண்ணியிருக்க, பார் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் 2 பேர் எங்கடா போனீங்க சொல்கிறான்னு சொல்ல ஐஃபா போலமனா நேற்று இவன் ட்ரிங்க் பண்ணியிருந்தானே இவனுக்கு எல்லாமே ஞாபகமாக இருக்குன்னு சொல்லி அது ஒன்றும் இல்லை, நேற்று அந்த பார்லேருந்து நாங்கள் வந்தோமா நானும் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன், ஸோ ட்ரைவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒயின் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம், அதுக்கப்புறமா ட்ரைவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கா. 2 பேரும் சாப்பிட போகணும், அதுக்கப்புறம் டோம்குள்ளே போகலான்னு சொன்னால் லாக் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது மார்னிங் ஆகிடுச்சு, அதனால தான் அவனை லேட்டாக ட்ரா பண்ணேன்னு சொல்ல ஏண்டா ஒரு 3 மணி நேரமாக என்னடா பண்ணிட்டு இருந்த உண்மை சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கண்ணு பேசுகிறான். வாயை மூடிட்டு இரு, திரும்ப இதெல்லாம் நடக்காது, அது உண்மை தான் வேறு எதுவுமே இல்லை, ப்ராமிஸாக சொல்கிறேன், இதுக்கப்புறம் நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொல்ல சரி நான் சும்மா உங்ககிட்ட விளையாட்டுக்கு தான் பேசினேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல எனது ஆக்டிங் அப்படிங்கிற மாதிரி பார்த்து கேட்க ஆமாம் அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், அன்னைக்கு நான் ஒயினோட ஃபோட்டோ ஒன்று டேக் பண்ணேன்டா, ஸோ அதுக்கப்புறம் அவன் பார்த்தா அவனோட அக்கௌண்ட்டை ப்ரைவேட்டில் போட்டுட்டான், அவனுக்கு பிடிக்கல போல இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடான்னு சொல்ல உண்மையாவான்னு ஃபைஃபா கேட்குறான். ஆமாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஆல்ரெடி பொண்ணு என்கிட்ட இதை பற்றி பேசினான், ஏதாவது பண்ண சொன்னான், நீ அவன்கிட்ட பேசேன், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்
காட்டினான்னு தெரியல. ஸோ இதை பற்றி நீ சீக்கிரமாக எப்படி அவன்கிட்ட பேசுகிறதோ பேசி சரி பண்ணுடா. நானே இதை பற்றி பேசலான்னு தான் நினச்சேன். பட் எனக்கு என்னமோ விடு 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 விடு, நானே அதெல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பைப்பா சொல்கிறான். எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு சொல்ல, ஏய் அவன்கிட்ட எதுக்கு சொல்கிற, அதான் இவன் இருக்கான்ல அப்படிங்கிற மாதிரி யோத்தாவை பார்த்துக்கான்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் அவனோட மென்டருக்கு பப்பியை கவனிக்கவே டைம் கரெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வைனை நான் பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்ல, அதனால தான் இந்த பொறுப்பை உன்கிட்ட கொடுக்குறேன்னு அவன் சொல்கிறான். ஓகே ஓகே யூ ஆர் த பெஸ்ட்னு சொல்ல, தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்க. ஏ பப்பிங்கிற மாதிரி யோத்தா அப்படியே கண்ணோட கன்னத்தில் கை வைக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே ஜூனியர் பசங்க தான், ஏன்டா போன வருஷம் கேள்விப்பட்டேன் நிறைய கான்டெஸ்ட் போச்சு இப்படி அப்படின்னு சொன்னாங்க, கடைசியில் நம்மளுக்கு பார்த்தியா இந்த வருஷம் கிளீனிங்கை கொடுத்துட்டாங்க, ரொம்ப போரிங்னு சொல்லி பென்னும் ஜேவும் பேசிகிட்டு இருக்க. போதும் போதும் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க, அப்போ தான் சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியும்னு சொல்ல, ஆமாடா ரொம்ப டயர்டாக இருக்குடா, என்ன பண்ணுறதுன்னு புரியலன்னு சொல்ல, அங்கேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, சீக்கிரம் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்று ஃபோட்டோ எடுத்து அதை என்கிட்ட காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லோரும் வீட்டுக்கு போகணுன்னு ஒரு பொண்ணு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறா. அதை கேட்டுன்னு வைனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் மோஸ்ட்லி யார்கிட்டையுமே மிங்கிள் ஆக மாட்டான். ஸோ எப்படிடா 10 பேர் கூட நின்று ஃபோட்டோ எடுத்து வேற கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. பென்னும் ஜேவும் மட்டும் கேஷுவலாக இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. சரி ஓகே நீ எப்பயும் போல் போன வருஷம் இந்த சீனியர் பண்ணான்ல இவனோட மென்டி, அதே மாதிரி பாத்ரூமில் போய் இவனும் நின்றுட்டான். யோசிச்சுக்கிட்டே நின்றுருக்கா. கரெக்டாக 5 வரான். சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, நான் இங்கே இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும், எனக்கு தெரியாதா நீ எங்கே இருக்கேன்னு, அதெல்லாம் தெரியும் வா உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அப்படியே அவனை இழுத்துட்டு போகிறான். எனக்கு மேஜிக் பவர் நிறைய தெரியுண்டான்னு சொல்லி 2 பேரும் ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடம் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது, இங்கே யாருமே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, நீ கூட்டிகிட்டு வந்துட்ட அப்படின்னு ஃபைஃபாவை பார்த்து கேட்க, உடனே ஃபைஃபா சொல்கிறான், அதுவா எனக்கு எப்போல்லாம் லோன்லியாக இருக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் இந்த இடத்துக்கு வருவேன், நீயா லோன்லியாக இருக்க அப்படிங்கிற மாதிரி வாயின் கேட்க, ஏண்டா என்னை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது, ஒன்றும் இல்லை நீ எப்பயுமே எல்லார் கூடயும் சுற்றியே இருப்பியா, தனியாக இருக்க மாட்டேன் அதனால தான் கேட்டேன்னு சொல்ல, அப்படிலாம் இல்லை எனக்கும் சம்டைம்ஸ் தனியாக இருக்கணும்னு தோணும், அந்த டைமில் நான் இங்கே தான் வருவேன், எனக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சரி உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணாமல் தனியாக நின்றுட்டு இருந்தேன்னு சொல்லி கேட்க, அப்படியே வைன் உட்காந்துட்டான் கீழே. என்னடாங்கிற மாதிரி ஃபைஃபா அவனை பார்த்துட்டே இருக்கா. சீனியர் சொன்னாங்க 10 பேர் கூட சேர்ந்து நின்று செல்ஃபி எடுக்கணுமா, அதுக்கப்புறம் அதை காட்டினா தான் வீட்டுக்கு போகணுமா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, அதான் அமைதியாக வந்துட்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. ஏய் நீ ஒரு இன்ட்ரோவர்ட், உன்னால் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண முடியாது அதான் ஓடி வந்துட்டேன் கரெக்டா அப்படின்னு சொல்லி ஃபைஃபா கேட்க, ஆமாம் எவ்வளோ நாள் இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து ஓடிட்டே இருப்பேன்னு சொல்லி கேட்க, அது எனக்கு தெரியல, பட் எனக்கு என்னமோ என்னோட ப்ராப்ளத்துலேருந்து அப்படியே ஓடி போனால் நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்லி ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருக்கான். ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி வேகமாக ஃபைஃபா போய் அவனை ஃபோட்டோ எடுக்கிறான். என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்க, ஸ்மைல் பண்ணுன்னு சொல்லி ஃபைஃபா அவனோட மொபைலில் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கான். அவனும் போஸ்ட் கொடுத்துட்டே இருக்கான். ஓகே நல்லா அழகாக சிரிடா அப்போ தான் அழகாக இருப்பேன்னு சொல்லி ஃபோட்டோ ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டான். ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டே இருக்க, என்னது நீ இப்போ தான் பிரேக்கப் பண்ணேன்னு சொன்னேன், ஸோ உன்னோட ப்ராப்ளத்துலேருந்து ஓடி வரதுக்காக தான் பிரேக்கப் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க, அது கேட்டோன்னே அப்படியே வைனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆமாங்கிற மாதிரி தலையாட்ட ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு, இவன் லவ் பண்ண அந்த பொண்ணு கூட பிரேக்கப் பண்ணிட்டு இருக்கா, அந்த பொண்ணு செம்ம கத்திட்டு இருக்கா. ஏண்டா இதை பற்றி முன்னாடியே சொல்ல மாட்டியாடா என்கிட்ட, உன் மனசில் இந்த மாதிரி இருக்குன்னு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, என் டைமே வேஸ்ட் பண்ணிட்டீங்களன்னு சொல்லி கணத்தில் பலான்னு அரைஞ்சிட்டா அவள் போயிட்டா. ஸோ அதை யோசிச்சிட்டே இருக்கும்போது வைனுக்கு கஷ்டமாக இருக்குது. பாரு நீ எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கேன்னு, நீ எதுக்கிட்ட இத்தணும்னு இருந்துட்டு எல்லா கவலையும் உனக்குள்ளே போட்டுக்கிறேன்னு சொல்ல, நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது, உங்களை விட ஒரு வயசு சின்ன பையன் அவ்வளோதான்னு சொல்ல, அப்படியா சரி உன்னை பார்த்தா குட்டி பையன் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் தலையை பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கான். விடுங்கன்னு சொல்லி கத்திட்டே இருக்காமன். சரி ஓகே அப்போ உன் கணத்தை பிடிக்கிறேன்னு சொல்லி கணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு இருக்கான். லிட்டில் வைன் சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் அமைதியாக இருக்க, இங்கே பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோஸ்லாம் காட்ட, அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்குது, என்னது உங்கள் ஃபேஸ்க்கு பதிலாக என் ஃபேஸ் எடிட் பண்ணிட்டீங்களான்னு சொல்ல, ஆமாம் இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது, இன்றைக்கி எடுத்த ஃபோட்டோ மாதிரி இருக்குல்ல, இதை போய் காட்டிட்டு அங்கேருந்து தப்பிச்சுக்கோ சரியா அப்படின்னு சொல்ல, வா சூப்பர் ஐடியாப்பாங்கிற மாதிரி உட்காந்துருக்க, வாடான்னு சொல்லி கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு வரான். 2 பேர் வெளியே வந்துட்டாங்க, அதாவது மேலே மாடியில் தான் இருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணிட்டே இருக்கான், சுத்தமாக டோர் ஓப்பனே ஆகலை. நான் தான் சொன்னேன்ல நீ சின்ன பையனு உனக்கு ஒன்றுமே தெரியாது, தள்ள அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி வைனை தள்ள சொல்லிட்டு ஃபைஃபா டோர் அப்படியே ஓப்பன் பண்ண டக்குன்னு வந்துருச்சு. அடப்பாவி அசிங்கப்படுத்திட்டானேங்கிற மாதிரி வைன் அவனை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டான். அப்புறம் அங்கே போய் அந்த சீனியர் பொண்ணுக்கிட்ட 10 பேரோட ஃபோட்டோ காட்டணும்ல, ஸோ ஃபோட்டோ எல்லாம் காட்டிட்டு இருக்கான். அது எல்லாமே ஃபைஃபா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் தான். இவனோட ஃபேஸை மட்டும் மாற்றி எடிட் பண்ணி கொடுத்துருப்பான், அதைத்தான் இவன் காட்டுறான். பட் அங்கே இருக்க யாரோட பேருமே தெரில, எது ஏதோ
உளறிட்டே இருக்க, அங்கேருந்து ஃபைஃபா வந்து காமெடி பண்ணி ஒன்று சொல்லிட்டே இருக்க. ஓ அப்படியா, சரி ஓகே ஓகேன்னு சொல்ல, அது வேற சிக்னல் வேற கொடுக்குறான். பேர் ஒன்றுமே புரியலையே, என்னதான் சொல்லுவேன்னு அப்படின்னு சொல்ல, பில்லின்னு சொல்ல கள்ளி அப்படிங்கிறான். அடுத்து டக்குன்னு சொன்னா யக்குன்னு சொல்றான். எப்படியோ ஒரு வழியா ஃபோட்டோஸ்லாம் காட்டிட்டு சரி ஓகே நீ வீட்டுக்கு போன்னு சொல்ல கிளம்பியாச்சு. அப்புறம் 2 பேரும் சாப்பிட்றக்கு ஒரு இடத்துக்கு வராங்க. இன்னைக்கு நான் தான் உங்களுக்கு ட்ரீட் கொடுப்பேன், ஏன்னா இன்னைக்கு எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா அதுக்குன்னு சொல்ல, அப்படியா அதெல்லாம் ஒன்று வேணாம், நானே உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்ல, இல்லை இல்லை நான் தான் பே பண்ணுவேன்னு சொல்ல, ஆமாம் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், உனக்கு எல்லாரு கூடயும் மிங்கிலாக இருக்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்காடா, ஏன் இந்த மாதிரி இருக்க, நீ ஏன் இந்த மாதிரி யோசிக்கிற, உன்னோட லைஃப்பில் எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்கிட்டேன்னா இப்போ இந்த மாதிரி எல்லாமே ஈஸியாயிரும் அப்படின்னு சொல்லி பைப்பா சொல்ல, அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான் வைன். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சார் கன்னுக்கு ஆம்கிட்ட இருந்து ஃபோன் வருது, வீடியோ கால். ஏய் பைப்பா செம்ம க்யூட்டுடா, சொன்ன உடனே அது எல்லாத்தையுமே நல்லா சரி பண்ணிட்டான்டா. ஸோ பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஆம் சொல்லிட்டு இருக்க. ஓகே ஓகே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கன்னும் ஆமும் பேசிகிட்டு இருக்க. அங்கேருந்து வேகமாக யோத்தா வரான். ஏய் யோத்தா, நான் கொடுத்த பைஜாமா செட் உனக்கு பிடிச்சிருக்காடா, ரொம்ப நல்லா இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குன்னு சொல்ல, ஆனால் லைட்டாக லூஸாக இருக்க மாதிரி இருக்குது, சரி வேணாம் விடு, நான் இன்னொன்று ஒரு சைஸு கம்மியாக வாங்கி தரேன், ஏன்னா சைஸ் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாமல் அந்த மாதிரி வாங்கினேன். அடுத்து நான் பிங்க் கலரில் ஹிப்போ பிரிண்ட் போட்ட இன்னும் நிறைய பைஜாமாஸ் வாங்கி தட்டேன்னு சொல்ல, இல்லை இல்லை வேணாம் வேணாம் அப்படிங்கிறான். ஏண்டா வேணாங்கிற, என் பைஜாமா உனக்கு பிடிக்கலையான்னு சொல்லி அவன் சொல்ல, இல்லை இல்லை நான் அந்த மாதிரி சொல்ல, உங்களுக்கு பிரச்சனை எதுக்கு, இது லூஸாக இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொன்னேன், இதே எனக்கு பிடிச்சிருக்கு ஓகேன்னு சொல்ல, ஓ அப்படி சொன்னியா, சரி சரிடான்னு சொல்ல கண்ணு பக்கத்தில் உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே வந்து ஆர்க் வந்து நிற்கிறான். ஆர்க் ஷர்ட் இல்லாமல் வந்து நிற்கிறத பார்த்துட்டு வாவ் பைஜாமாவே இல்லாமல் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கன்னு கன் அப்படியே ஆர்க்க பார்த்துட்டே இருக்க. இதை பார்க்கும்போது யோத்தாக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. இங்கே நம்ம பையனுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. நான் அப்புறமா பேசுகிறேன் பாய் சரியா அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டான். கட் பண்ண உடனே செம்ம டென்ஷனாக, ஏண்டா ஓவராக தான் பண்ணிட்டு இருக்க, ஆஃபீஸில் என்ன பொருளெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு அங்கேயும் இங்கேயும் வச்சுட்டு இருப்பியா, பாரு எப்படி இருக்கும் ஆர்ம்ஸ்னு, எதுக்குடா ஆர்ம்ஸை காட்டிட்டு இருக்கேன்னு சொல்ல, இதனால என்னடா அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே இழுத்து ஹாக் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் ஹெவியாக அவனை தூக்க போகிறேன்னு சொல்லி 2 பேரும் அப்படியே க்யூட்டாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் டைம் அடுத்து யோத்தா ஷர்ட்டை கழட்டிட்டு அவன் பாட்டுக்கு புல்லப்ஸ் பண்ணிட்டு இருக்கான். கண்ணுக்கு ஒன்றும் புரியல, என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, ஆமாம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன் ஆர்க்கை பார்த்து, அதே மாதிரி நானும் புல்லப்ஸ் பண்ணி என்னோட பாடியில் 6 பேக்கை கொண்டு வர போறேன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஏண்டா 6 பேக்காடா அப்படிங்கிற மாதிரி கண்ணு அவனை பார்த்து சிரிச்சிட்டே இருக்க. நீ இப்படி இருந்தாலே க்யூட்டாக இருக்க, போதும் போதும் விடுன்னு சொல்ல, அவ்வளோ ஈஸியெல்லாம் நான் விட மாட்டேன்னு சொல்லி இவன் சும்மா இல்லாமல் அவன்கிட்ட வேணும்னே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். போதும்டா நீ ரொம்ப கூல்னு சொல்கிறேன்டா, விட்டுடான்னு சொல்ல, அதெல்லாம் விட மாட்டேன்னு சொல்லி அவன் விடுற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் 2 பேரும் என்ன அப்படியே ஹாப்பியாக ஆரம்பிச்சிட்டாங்க. டே நீ ஆர்க்கை விட 10 மடங்கு க்யூட்டாக இருக்கடான்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஒரு வழியா இவங்களோட ரொமான்ஸ் ஒரு பக்கம் பெட்ஷீட்குள்ளே போயிட்டு இருக்க. அடுத்த சீனில் இங்கே 2 பேரும் நடந்து வராங்க, ஃபைஃபாவும் வைனும். என்னை ட்ரா பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், அப்புறம் இன்றைக்கி எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி வைன் சொல்கிறான். டே இவ்வளோ தாண்டா பிரச்சனை, நீ ஏண்டா சின்ன பிரச்சனையும் பெருசாக எடுத்துக்கிற, எல்லா ப்ராப்ளத்தையும் இதே மாதிரி இன்றைக்கி எப்படி ஈஸியாக முடிஞ்சுது அதே மாதிரி பண்ணிடலாம், ஆனால் நீ தான் பெருசாக திங்க் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்ல, இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆனதுக்கு காரணம் நீங்கள் எனக்கு பண்ண ஹெல்ப் தான் அப்படின்னு சொல்கிறான். அவன் பக்கத்தில் போய் இங்கே பாரு, எல்லாமே கண்டிப்பாக பெட்டராக இருக்கும் உனக்கு, உன்னால் முடியலனா என்கிட்ட சொல்லு, கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் உனக்கு பண்ணுவேன், புரியுதா அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்தில் க்ளோஸாக போய் பார்க்க, சரி அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து சிரிக்கிறான். சரி ஓகே போய் தூங்கு, அப்போ தான் பெருசாக வளருவேன்னு சொல்ல, ஆல்ரெடி நான் வளர்ந்துட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி வைன் சொல்கிறான். சரி ஓகேடா குட் நைட்னு சொல்ல, அவனும் குட் நைட்னு சொல்லி 2 பேரும் அப்படியே ஒரு செகண்ட் பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டான் வைன். அங்கே பார்த்தா பென்னும் ஜேவும் இவனை பற்றி தான், அதாவது இவன் பிரேக்கப் பண்ணதை பற்றி தான் டீப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜே வந்து சொல்லிட்டு இருப்பான் போல். அதெல்லாம் கேட்கும்போது அப்படியே வைனுக்கு இங்கே ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அவன் பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கான்னு சொல்ல, ஏன்டா இதை பற்றி பேசினேன் அப்படின்னு சொல்லி டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வைன் வரான். ஏய் நான் வேணும்னு இதை பற்றி சொல்லடா அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு எனக்கு இதை பற்றி தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, ஆல்ரெடி எல்லாமே தெரியும்டா, ஏய் நான் சொல்லணும்னு சொல்ல, அவன் உன் மேலே ரொம்ப கவலையாக இருந்தான்டா அதனால தான் சொன்னேன்னு ஜெய் சொல்கிறான். ஆமாம் எனக்கு தெரியாதா, எல்லாமே தெரியும்டா, உன் பேச பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்ல, எனக்கு கோவம்லாம் எதுவும் இல்லைடா, பட் இதை பற்றி திரும்ப திரும்ப நீங்கள் பேச வேணாங்கிறதுக்காக தான் சொல்கிறேன்னு சொல்ல, இங்கே பாரு உன் கூட உனக்கு பிரச்சனைனா எங்களால் வந்து நிற்க முடியாதா, ஆல்ரெடி நீ பாத்ரூம்குள்ளே உட்காந்து அழுகிறது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியான்னு பென்னு சொல்கிறான். எத்தனை டைம் பார்த்துருக்கேன்னு தெரியுமா, நீ பாட்டுக்கு அழுதுகிட்டே இருந்திருக்க, அப்போல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா எனக்கு, ஸோ நீ கேட்டியாட நான் அழுகிறதுன்னு சொல்ல, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவன் தலையாட்டான். சாரிடான்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஒரு ஃபுட்டு வீடியோ எடுக்கும்போது சாப்பிட்டுட்டு இருந்தோம்ல, அப்போ பார்த்தா நீ அழுதுகிட்டே இருந்த, ஏன்னு கேட்டால் காரமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன், பட் நீ காரமாக இருக்கிறதுக்காகலாம் அழுகலை, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இந்த சாப்பாடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ல அதனால தான் நீ அழுதுங்கிறது எங்களுக்கு தெரியும்னு சொல்ல, அதையும் கண்டுபிடிச்சிட்டிங்களாடான்னு சொல்ல, ஆமாம்
ஆமாம் ஆமாம் எல்லாமே தெரியும், நீ பண்ண எல்லாமே எங்களுக்கு தெரியும்னு சொல்லி அங்கே நடந்த அந்த மூமெண்ட் அப்படியே காட்ட, அன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்க இவன் மட்டும் உட்காந்து அழுதுட்டு இருந்தான். இந்த மாதிரி நீ ஒன்று ஒன்றும் பண்ணும்போது உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எங்களுக்கு புரியுதுன்னு சொல்லி 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பென் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் வைன். 2 பேரும் அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, இங்கே பாருடா நீ கவலைப்படாத, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நாங்கள் 2 பேரும் உன் கூட இருக்கோம்னு சொல்ல, என்னை நினச்சி நீங்கள் எவ்வளோ கவலைப்பட்டிருக்கீங்களடா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல, இந்த உலகத்தில் நீ மட்டும் தனியாக இல்லை சரியா, உன் கூட நாங்களும் இருக்கோம், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. ஸோ எல்லாமே ஈஸியாக முடியும்டா, நீ எவ்வளோ கவலைப்பட்டாலும் சரி உன் கூட உனக்கு துணையாக நாங்கள் 2 பேரும் இருப்போம் அப்படின்னு சொல்ல, ஆமாம்ல அப்படின்னு சொல்லி வைன் அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி பேச, என்ன சொல்ல வந்தேன், ஏதோ சொல்ல வந்தேன் மறந்துட்டேன்டா, சரி விடுங்கடா, வைன் உன்னை நாங்கள் 2 பேரும் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறோம் சரியா அப்படின்னு சொல்ல, சரி இதுக்கப்புறம் நீ இதே மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, எல்லா பிரச்சனையும் தனியாக ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்காத, எங்களோட ஹெல்ப் மூலமாக எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம், உனக்கு மூவ் ஆன் ஆக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்ல, சரிடான்னு சொல்லி அப்படியே 3 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏண்டா மூவ் ஆன்னா என்னடா, எனக்கு தெரியாதேடா, எனக்கு இங்கிலீஷ்லாம் அவ்வளோ தெரியாது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வைன் சொல்ல, அடப்பாவிங்கிற மாதிரி 2 பேரும் முறைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தா இவனுக்கு, அதாவது நம்ம வைன் வச்சிருக்க அந்த லவ்வரோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து தூக்கி போடுறதுக்காக அரேஞ்ச் பண்ண, டே கண்டிப்பாக தூக்கி போடணுமா, ஆமாம் டோய் மேலே இருக்கிற லவ் உனக்கு தூக்கி போடணும்னா அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போடணும்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒன்னொன்னையும் எடுத்துட்டு இருக்க, டே இதை மட்டும் வச்சுக்கிறேன்டா இதை மட்டும் வச்சுக்கிறேன்டான்னு சொல்ல, விடுறா விடுறா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லா திங்ஸையும் தூக்கி, கார்டு லெட்டர்னு சொல்லி கிஃப்ட்ஸ் எல்லாமே, ஸோ அங்கே இருக்க டெடி பேர் எல்லாத்தையுமே தூக்கி அந்த பக்கம் போடணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரே ஒரு பாக்ஸை மட்டும் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டான், எல்லாத்தையுமே தூக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே அவளை பிளாக் பண்ணணும்னு சொல்லி பண்ண, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க விட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே பாரு வைன், நீ ஃபீல் பண்ணாத, உன்னை அந்த இடத்துலேருந்து வெளியே கொண்டு வரணும்னா நீ அவளை பற்றின ஞாபகம் எல்லாத்தையுமே மறக்கணும்னு சொல்ல, டே அட்லீஸ்ட் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாவது இருப்போம்லடா, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் தான், ஆனால் அவளுக்கு அதுக்கு பிடிக்கணும்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இப்போ இருக்க கேர்ள்ஸ்லாம் பிரேக்கப் பண்ண உடனே எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க, நீ பேசாம இருன்னு சொல்லி எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு இருக்கான். வைன் தான் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க, அடுத்து ஃபைஃபாவை காட்டுறாங்க. ஃபைஃபா அப்பாவை பார்க்கறக்காக வர, அப்பா ஏன்டா என்னை பார்க்க வந்த, அப்பா உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன்ப்பா, ஏன்டா உண்மையாக மிஸ் பண்ணியா, பணம் வேணும்ப்பான்னு சொல்ல, அட பாவி மனுஷா அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல பக்கத்தில் வந்து உட்காரான். இல்லைப்பா நான் சும்மா உங்களை பார்க்க தான் வந்தேன், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல, என்னது, அப்பா உங்களுக்கு ஹார்ட் பிரேக் ஆனப்போ நீங்கள் எப்படிப்பா ஃபீல் பண்ணீங்க, என்ன மாதிரி பெட்டரா நீங்கன்னு சொல்ல, நீ எதுக்கு கேட்குறேன்னு சொல்லிட்டு யோத்தா வரான். அடப்பாவி யோத்தா கண்ணு 2 பேரும் எதுக்குடா வந்தீங்க இங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, இது என்னோட வீடு, என் வீட்டுக்கு நான் எப்போ வேணாலும் வருவேன்னு சொல்ல, சரி அவனை எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், ஹலோ இது என் பாய் ஃப்ரெண்டோட வீடுன்னு சொல்ல, ஏண்டா எலக்ட்ரிசிட்டி பில் யாரா பே பண்ணுறது, ஹலோ அவன் என் பாய் ஃப்ரெண்டுன்னு அப்படி தான் கூட்டிகிட்டு வருவேன், அவன் வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி யோத்தா சொல்கிறான். ரொம்ப ஓவரா தாண்டா பண்ணுறாங்கிற மாதிரி அமைதியாக இருக்க, சரி யாருக்கு ஹார்ட் பிரேக் சொல்லுன்னு யோத்தா கேட்குறான். என் ஃப்ரெண்டுக்கா எந்த ஃப்ரெண்டு, அதெல்லாம் உங்களுக்குள்ள சொல்ல முடியாது போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏதோ சீக்கிரட் வச்சிருக்கேன்னு தெரியும் சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி கண்ணு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, உண்மையே சொல்லு உனக்கு ஹார்ட் பிரேக்கா அப்படின்னு சொல்லி யோத்தா கேட்க, எனக்கு எதுக்குடா ஹார்ட் பிரேக்கு, எனக்கு அந்த மாதிரி லவ் எல்லாம் கிடையாது, யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, பேசினாதான்டா லவ்னு சொல்ல, ஏன்டா இதை பற்றி போய் கேட்குறேன்னு அப்பா கேட்குறாரு. ஐயோ உங்ககிட்ட வந்து கேட்டேன் பார்த்தியா, என்ன சொல்லணும், என் ஃப்ரெண்டுக்கு ஹார்ட் பிரேக், அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு தோணுச்சு, ஸோ அதனால கேட்கலான்னு வந்தால் கடைசியில் என்ன படுத்தி எடுக்கிறீங்கப்பா 3 பேருங்கிற மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு, ஆனால் இங்கே வந்தேன் பார்த்தியா அது என்னோட தப்பு தான் சொல்ல, நீ அப்பா கிட்ட அட்வைஸ் கேட்கவா வந்தேன்னு யோத்தா கேட்குறான். ஆமாடா அப்படின்னு சொல்ல, எனக்கு என்னமோ டவுட் இருக்கு, உனக்கு தான் ஹார்ட் பிரேக் ஆட்டு, இல்லைடா சத்தியமாக இல்லை புரிஞ்சுக்கோ, நான் அப்பா கிட்டே என் ஃப்ரெண்டுக்காக தான் அட்வைஸ் கேட்க வந்தேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, வேணா ஒன்று பண்ணு, நீ கண்ணை பிரேக்கப் பண்ணு உன்கிட்ட கேட்குறேன்னு சொல்ல, எருமை மாடு வாய் மூடு அப்படிங்கிற மாதிரி யோத்தா சொல்கிறான். நான் என்ன தான் பண்ணணும்னு சொல்ல, சரி நான் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும்னு தோணும்ல, எப்பயுமே பண்ணுவேன்ல, அந்த மாதிரி தான் கேட்கலான்னு வந்தேன்னு சொல்ல, உண்மையாக ஒரு பிரச்சனைனா அதை நீயே சால்வ் பண்ணிடுவ, இந்த அளவுக்கு அட்வைஸ் கேட்க மாட்டேன், சீரியஸாக இருக்கிற மாதிரி இருக்கு, என்ன நடக்குதுன்னு கண்ணு சொல்கிறான். உங்ககிட்டலாம் கேட்டேன் பார்த்தியா என்ன சொல்லணும், நான் தூங்க போகிறேன் போ, எனக்கு தூக்கம் வருது பாய் அப்படின்னு சொல்லிட்டு, மதியானம் ஆச்சுடா எங்கடா போய் தூங்குறேன், நான் எப்படியோ தூங்குவேன், வேலையை பார்த்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த பக்கம் போயிட்டான். அடப்பாவி என்னமோ நடக்குது ஆனால் மறைக்கிறாங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டே இருக்க, இவன்கிட்ட என்னமோ இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி யோத்தா தான் காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஆனால் தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க, அடுத்து இன்னைக்கு ஈவினிங் நைட்டு 8 மணிக்கு பாருக்கு வந்துருங்க பார்ட்டி இருக்குன்னு சொல்லி பர்ஃபெக்ட் டென்லைனர்ஸ் மெம்பர்ஸ்ல இருந்து அங்கே வைனுக்கு மெசேஜ் வர, எனக்கு போக வேணான்னு தோணுதுன்னு சொல்ல, நீங்கள் என் கூட வரீங்களா அப்படின்னு அங்கே 2 பேரையும் கேட்குறான், பெண்ணையும் ஜேவும். இல்லைடா நாங்கள் வரமாட்டோம், எங்களை இன்வைட் பண்ணாமல் நாங்கள் எப்படி வர முடியும், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் அவங்க கிட்ட க்ளோஸ் கிடையாது, ஸோ அது பேட் மேனர்ஸ், நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொல்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது வைனுக்கு தனியாக போக, உனக்கு போக பிடிக்கலன்னா போகாதன்னு சொல்ல, அது போக வேணாம் தான் ஆனால் அப்படின்னு சொல்ல, ஃபைஃபா சொன்னது ஞாபகம் வருது,
உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட கேளு, கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ண அந்த இடத்துல நான் இருப்பேன் சரியா அப்படின்னு சொன்னது ஞாபகம் வருது. சரிடா, நான் இந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் ஆகணும்னா கண்டிப்பாக நான் போய் தான் ஆகணும். ஸோ நான் போகலான்னு டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். என்னடா சொல்கிற, போக போறியா? ஆமாம், கண்டிப்பாக நான் இன்னைக்கு அங்கே போவேன் சரியா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே போயிட்டு வா, ஆனால் உன்னை யாரா பார்த்துக்கிறதுன்னு சொல்ல, அதுக்கு தான் ஆள் இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கிறான். அடுத்து பார்ல மார்க் 2 பேர் இருக்க, ஒயின் அங்கே இருக்கான். ஓ உன்னோட ஸ்டடீஸ்லாம் ஓகேவான்னு சொல்லி அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்க, ஓகே அப்படின்னு சொல்லி நார்மலாக 3 பேரும் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ட்ரிங்க் பண்ணலான்னு சொல்லி எல்லாரும் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 3 பேர் மட்டும்தானே இருக்காங்க. நீ எப்போ வருவேன்னு 5 ஒயின் கண்டினியூவாக மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். ஆன் தி வேன்னு சொல்லி அவன் ரிப்ளை பண்ணிட்டே இருக்க, இங்கே இவங்க 3 பேரும் ட்ரிங்க் பண்ண அடுத்து வாங்கடா போகலான்னு சொல்லி 5 அப்படியே அங்கே கண்ணை யோத்தாவை இழுத்துட்டு வர, ஏன்டா இவ்வளோ அவசரமாக போகிற, எப்பயுமே லேட்டாக தானே போவேன்னு சொல்ல, இங்கே பாரு எனக்கு தொண்டையெல்லாம் காஞ்சி போச்சு, எனக்கு இப்போவே ஆல்கஹால் வேணும் 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 வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி வேக வேகமாக போக, என்னமோ வித்தியாசமாக நடந்துக்கிறான், ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோத்தாவும் கண்ணும் புலம்பிட்டு இருக்க, என்னமோ இருக்குடா சரி வா போகலாம் அப்படின்னு சொல்ல, அங்கே பார்த்தா வந்த உடனே ஹாய் அப்படின்னு சொல்லி ஒயினோட பக்கத்தில் போய் உட்கார, ஏ 5 வந்தாச்சு வந்தாச்சு அப்படின்னு சொல்ல, ஹாய் என்ன மிஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்ல, ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுங்கிற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் யோத்தா கண்ணன் எல்லாருமே வந்தாச்சு. தேங்க்ஸ் எனக்காக இங்கே வந்ததுக்கு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல நீ கூப்பிட்டோன்னே வருவேன்னு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் எல்லாரும் ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே ஒயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ எல்லாரும் இங்கே வந்தாச்சு, ஸோ ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கலாமா, சியர்ஸ்னு சொல்லி எல்லாரும் ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நைட் ஃபுல்லாக செம்மையாக ட்ரிங்க் பண்ண போகிறோன்னு சொல்லி குடிச்சிட்டு எல்லாரும் கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஒயினுக்கு ஃபுல்லாக குடிக்கவே முடியல, பாட்டம்ஸ் அப் பண்ண முடியல. ஹேய் ஃபுல்லாக குடி அப்போ தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல, குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் ட்ரிங்க் பண்ணுறாங்க. எல்லாரும் கண்டினியூவாக மாற்றி மாற்றி ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்க, ஒயினுக்கு தான் ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த பையன் சும்மா இல்லாமல் ஆர்க்கோட தோல்ல சாயிறது அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்க, நான் ஒரு லூசர் தெரியுமான்னு சொல்லி ஒயின் பாட்டுக்கு குடிச்சிட்டு வளரிட்டு இருக்கான். என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க, ஆமாம் நான் உண்மையாகவே லூசர் தான்னு சொல்ல, எதுக்கு இப்படிலாம் சொன்னேன்னு சொல்லி, ஆமாம் அப்படியே யோத்தாவோட பக்கத்தில் போய், நான் உனக்கு சீனியர், உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் வா வா அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறான். 2 பேரும் எமோஷ்னலாக எதோ பேசிகிட்டு இருக்க, டென்ஷனாக இருக்குது. அங்கே பார்த்தியா காமெடியாக இருக்குது அப்படின்னு கண்ணு சொல்ல, நம்ம போகலாமா அப்படின்னு யோத்தா கேட்க, இல்லை இல்லை அங்கே பாரு ஃபன்னாக நடக்குது, அதை பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது, நான் பார்த்துட்டு தான் வருவேன்னு சொல்ல, ஏன்டா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல, என்னோட இதயத்துலேருந்து பிளட் அப்படியே வெளியே வர்ற மாதிரி இருக்குது தெரியுமா, ஏன் எனக்கு மட்டும் எல்லாமே இருக்குது, லவ்னு வந்தாலே எல்லாமே இப்படி தான் ஆகுமான்னு சொல்ல, டே அமைதியாக இருடா அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டே இருக்கான் பைப்பா. நீ கவலைப்படாத நான் இருக்கேன், நீ என்னோட பிரதர் மாதிரி, உன்னை கேர் பண்ணிக்க நான் இருக்கேன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏதாவது உளறி கொட்டிட்டு வானுங்கிற மாதிரி பயந்து போய் அப்படியே அங்கே உட்காந்துருக்கான் பைப்பா. எனக்கு ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சு ஆம்னு சொல்ல, ஐயோ ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சா, சேச்சே நம்ம பார்ல இருக்கோமே அப்படின்னு புலம்பிகிட்டே இருக்க, யோத்தாக்கு ஞாபகம் வருது, காலையில் என் ஃப்ரெண்டுக்கு ஹார்ட் பிரேக்குன்னு சொன்னானில்ல, அப்போ ஒரு வேளை இவனாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே யோத்தா இருக்கான். இங்கே ஒரே புலம்பிட்டு இருக்கான் வைனு, அவனை கன்வின்ஸ் பண்ணுறக்காக இவன் பேசிகிட்டு இருக்கான். நான் சொல்கிறத கேளு, லவ்வுங்கிறது உனக்கு தேவையே இல்லை, நீ லவ் பண்ணவே பண்ணாத, லவ்வே நம்மளை கஷ்டம்தான் படுத்தும் சரியா, உன்னோட லைஃப்பில் அது இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு சொல்ல, ஆர்க்கு டே அப்படிங்கிறான். அச்சோ மறந்து போயிட்டேன்ல, கண்டிப்பாக ஆர்க் மாதிரி நல்ல ஒரு பர்சனை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் லவ் பண்ணு, இல்லைன்னா நீ லவ் பண்ணவே பண்ணாத சரியா, அது வரைக்கும் நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்லி அப்படியே ஒயினா ஹக் பண்ணிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கான். போதுண்டாவா அப்படின்னு சொல்ல, ஆர்க் யூ ஆர் த பெஸ்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஓடி வந்து அப்படியே ஆர்க்கை ஹக் பண்ணிக்க, இந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ் தொல்லை தாங்க முடியலடான்னு சொல்லிருக்க, வாவும் கிளாவும் அங்கே வராங்க. ஹாய் வா, ஹாய் கிளா வந்தாச்சா அப்படின்னு சொல்லி பையன் எப்பயும் போல குடிச்சிட்டு புலம்பிட்டு இருக்கான். இன்னைக்கு நைட்டு நியூட்டன் வரல, அதனால தான் உங்களை பார்க்கலாம் நான் வந்தேன்னு சொல்ல, வாவ் சூப்பர் சூப்பர், சரி வாங்க ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்க, ஒயினுக்கு ஒன்றும் புரியல அமைதியாக இருக்கான். ஈவன் தான் ஒயின், அப்புறம் அதுவா அது கிளாவ், அவங்க 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல, கிளாவ் ஓ நீங்கள் 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்லி ஹாய்னு சொல்ல, இவன் தான் புதுசாக வந்திருக்க மெம்பர்னு சொல்ல, பாய் ஃப்ரெண்ட்ஸு கேட்டோன்னே அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது ஒயினுக்கு. ஆமாம் நாங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஏன் திரும்ப கேட்குறேங்கிற மாதிரி 2 பேரும் ஷோல்டரில் கை போட்டுட்டு அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க, சுற்றி பார்க்குறான். இங்கே பார்த்தா இருக்குது, அந்த பக்கம் பார்த்தா கன்னு யோத்தா எல்லாருமே ஜோடி ஜோடியாக இருக்காங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது ஒயினுக்கு. என்னடா எல்லாருமே சுற்றி சுற்றி ஆளோடு இருக்காங்கன்னு சொல்ல, நீங்கள் எல்லாமே சூப்பர் தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். டேய் ஏதாவது உளறிட போறடா, என்னடா பேசுகிற அமைதியாக இருடா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒயினோட காதுகிட்ட போய் 5 சொல்கிறான். ஏய் நார்மல் தானே ஒரு பையன் இன்னொரு பையனை டேட் பண்ணா, அப்படியே எல்லாரும் இப்படி இருக்காங்கங்கிற மாதிரி திங்க் பண்ணி எல்லாரும் ஒரு மாதிரி ஒயினை பார்த்துட்டே இருக்காங்க. சொல்லி இது நார்மல் தானேன்னு சொல்லி வைஃபா கிட்டே கேட்டுகிட்டே இருக்கான் ஒயின். நீ ஓவராக குடிச்சிருக்க, வா பாத்ரூம் போயிட்டு வந்துடலான்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். இல்லை நான் வரலன்னு சொல்ல, வா அப்படின்னு சொல்ல, பார்த்து பத்திரமா என் தம்பியை கூட்டிகிட்டு போடான்னு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க, அவனுக்கு ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சுல பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருக்க, பாட்டுக்கு எது ஏதோ வளரிட்டு இருக்கான். அடுத்து கிளாவ்
வாங்க வாங்க நீங்கள் 2 பேரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல அவங்களும் இவங்க கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அடுத்து இங்கே ரெஸ்ட் ரூமில் தான் காட்டுறாங்க. அப்படியே டென்ஷனாக இருக்க ஒயினுக்கு. என்னாச்சு, ஏன்டா இப்படி இருக்கன்னு சொல்ல, நான் சொல்கிறத கேளு, ஒரு பையனுக்கு இன்னொரு பையனை பிடிச்சா நார்மல் தானே, எனக்கு பையனை தான் பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னா நீ என்ன நினைப்ப, என்ன உனக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்ல, என்னடா உளர்றங்கிற மாதிரி ஃபைஃபா அவனை பார்த்துட்டே இருக்கான். சொல்லு, அது நார்மல் தானே, நான் இப்போ எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னா என்ன நீ அக்செப்ட் பண்ணிப்பியா, நான் எப்படி இருக்கணும் அப்படியே என்னை ஏற்றுக்கணும்ல, அதுதானே இந்த உலகம். ஆனால் ஏன் எல்லாரும் இப்படி இருக்காங்க, இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு, லவ்வுங்கிறது 2 பேருக்கு இடையில வர ஒரு ரிலேஷன்ஷிப் தான். அது யாராக இருந்தாலும் சரி, அதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். ஸோ உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னா நீ அவங்க கிட்ட லவ் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. அடுத்தவங்களோட பார்ட்னரை எடுத்துக்காம உன்னோட மனசில் என்ன தோணுதோ அதை மட்டும் நீ பண்ணு. உன்னோட ஃபீலிங்ஸ் என்னவோ அது தாண்டா முக்கியங்கிற மாதிரி ஃபைஃபா சொல்ல, அப்போ எனக்கு பையனை பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னால் நீ என்னை வெறுத்துருவியா அப்படின்னு சொல்லி ஃபைஃபா கிட்ட அப்படியே வாங்கி கேட்டுட்டு பக்கத்தில் போய் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 2 பேரோட கிஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் லென்த்தியாக டீப்பாக போயிட்டு இருக்க, இதை கொஞ்சம் கூட ஃபைஃபா பையன் எதிர்பார்க்கல. அடப்பாவி, எனக்கெல்லாம் இதெல்லாம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலடாங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கான். சொல்லு, நீ என்னை வெறுக்கிறியா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அப்படியே அவனை பார்த்து கேட்டுகிட்டே இருக்கான் ஒயின். எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருக்கான். நீ சொல்லு, எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நான் நார்மல் தானே, நார்மல் இல்லையா அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒயின் கேட்குறான். எதுவுமே பேசாமல் அமைதியாக அப்படி பார்த்துட்டே இருக்க, நான் எப்படி இருக்கணும், அப்படி என்னை அக்செப்ட் பண்ணிக்கலாம்ல, தப்பு இல்லைல்ல, எல்லாரும் என்னை ஏற்றுப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் ஒயின். அவனை பார்த்தோன்னே அப்படியே ஃபைஃபாக்கு எமோஷனல் ஆயிடுச்சு. அவனை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சார் ஃபுல் போதை இல்லை, ஃபுல்லாக மட்டையாயிட்டார்ல, இதுக்கு மேலே இவனை டோமுக்கு கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லி ஃபைஃபா அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான் போல். அவனை அப்படியே படுக்க வச்சுட்டு அவனுக்கு சார் அப்படியே இந்த டவல் பாத்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தொடச்சிட்டு அவனை பார்த்துட்டே இருக்க, வைன் அப்படியே ஃபைஃபாவோட கையை ஹக் பண்ணிட்டு படுத்துட்டான். அதை பார்க்கும்போது ஃபைஃபாக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஒரு செகண்ட் அவனே அப்படியே பார்த்துட்டே இருக்கான். போன அதாவது ஒரு 17 எபிசோடா இந்த ஃபைஃபாவை பார்க்கும்போது க்யூட்டாலாம் இல்லை, பட் இப்போலாம் பார்க்கும்போது என்னென்னு தெரியல, அவனோட ஸ்டோரி வந்தனாலேன்னு தெரியல, பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா, இல்லை எல்லாருக்குமே அப்படி தோணுதான்னு தெரியல, கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த மார்னிங் அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்க, பேபி எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றும் பேபி இல்லை, என் பேர் வாயின்னு சொல்ல, ஓ உனக்கு ஞாபகம் இருக்கா, நேற்று நைட்டு என்ன நடந்தது பேபி, ஞாபகம் இருக்கான்னு சொல்ல, நேற்று நைட்டு என்ன நடந்தது லாஸ்ட் நைட்டில் நடந்தது அப்படியே ஒரு செகண்ட் யோசிச்சு பாரு, என்ன ஞாபகம் வருது அப்படின்னு சொல்ல, அது வந்துன்னு சொல்லி அப்படியே ஒயின் ஏதோ திங்க் பண்ணுறான். யாருக்கோ கிஸ் பண்ண மாதிரி இருக்குது, நான் யாருக்காவது கிஸ் பண்ணனா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாடா கேட்பேங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான் ஃபைஃபா. ஏதோ பேசலான்னு வேற ஃபோன் வந்துருச்சு. ஃபோனில் அந்த பென்னும் ஜெயும் தான் பேசுகிறாங்க. நேற்று நைட்டு என்னடா பண்ணி வச்சிருக்க, ஏன்டா இப்படி பண்ணேன்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு கத்திட்டே இருக்க, ஒன்றுமே புரியல ஒயினுக்கு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு வரேன்னு ரூமுக்கு வந்துட்டான். டேய், நேற்று டோய்கிட்ட நீ பேசியிருக்க, சும்மா இல்லாமல் அவகிட்ட என்ன பேசியிருக்க, உன்னோட திங்ஸ் எல்லாம் திரும்ப கொடுக்க சொல்லியிருக்க, உன்னோட கேமரா அவன்கிட்ட இருக்கான், அதை திரும்ப கொடுன்னு சொல்லி கேட்க, அவளும் சரி வரேன்னு சொல்லிட்டான்னு சொல்ல, ஏய் நானா அவகிட்ட கேட்டேன், என்னால் நம்பவே முடியலன்னு சொல்ல, உன் மொபைல் எடுத்து பாரு எரும மாடு, எதுக்கிட்ட திரும்ப திரும்ப அவள்கிட்ட பேசியிருக்க, ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு சொல்ல, நான் வேணும்னு பண்ணலடா, ட்ரிங்க் பண்ணியிருந்தேன், சுத்தமாக என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியலன்னு சொல்ல, சரி உன்னோட கேமராவை கேட்டில, அவள் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கா, நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல, நான் எப்படி போக முடியும், எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவன் படுக்க புலம்புறான். சரி இப்போ என்ன பண்ணுறது, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா, என்ன பண்ணுறதுனே புரியல. அந்த பாருக்கு போனேன்னா கொஞ்சம் பாட்டு சோகமாக ஓடிச்சா, எமோஷ்னல் ஆகிடுச்சா, ட்ரிங்க் வேறு பண்ணியிருந்தேன்னா என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் பேசிட்டேன்னு சொல்ல, சரி இப்போ அவள் வராளே நீ போறியா, நாளாக போக மாட்டேன், ப்ளீஸ் நீ போய் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, அதுக்கப்புறம் டோயை மீட் பண்ணுறதுக்காக அவன் ஃப்ரெண்டு பென்னு போகிறான். நீ எப்படி இருக்க, ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்தேன்னு சொல்லி பென் கேட்க, நான் நல்லா இருக்கேன், நான் இப்போ புதுசாக வேறு ஒருத்தர் கூட டேட்டிங்கில் இருக்கேன்னு சொல்ல, ஒயின் எப்படி இருக்கான், ஒயின் இன்னும் கொஞ்சம் கவலையாக தான் இருக்கான்னு சொல்ல, ஓ அப்படியான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, இது எல்லாத்தையுமே தலை நின்று ஒயின் பார்த்துட்டு இருக்கான். ஆல்ரெடி நான் டோர்கிட்டே அப்பா அம்மா கிட்டே இதை பற்றி பேசிட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற, ஒன்றும் புரியலையே, என்ன பேசினேன் அப்படின்னு சொல்லி பென் கேட்க, உனக்கு தெரியாதா நாங்கள் 2 பேரும் எதனால பிரேக்கப் பண்ணோன்னு அப்படின்னு சொல்லி கேட்க, பிரேக்கப்பா எதனால பண்ணீங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, அவனுக்கு என் தம்பி ட்ரோவை பிடிச்சிருக்கு, ஸோ டோர் பிடிச்சனால தான் நான் பிரேக்கப் பண்ணேன்னு சொல்ல, இதெல்லாத்தையும் கேட்கும்போது அப்படியே ஒயினுக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. என்னதுன்னு ஷாக்காக பென் அவனை பார்த்துட்டே இருக்க, ஒரு மாதிரி இருக்குது ஒயினுக்கு. இதுக்கு மேலே இவங்க 2 பேரும் பேசுகிறத கேட்க வேணாம்னு சொல்லி அப்படியே அந்த பக்கம் வந்துட்டான். சேம் டைம் அடுத்து இங்கே
ஃபைப்பா அமைதியாக உட்காந்துருக்கா. ஃபைஃபாக்கு ஒயின் கால் பண்ணுறான். ஏய் ஒயின் சொல்லுடான்னு சொல்ல அவன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கா. அவன் அப்செட்டாக இருக்காங்கிறது புரியுது. ஏய் நான் பேசுறது கேட்குதான்னு சொல்லி ஃபைஃபா ஒரு மாதிரி அப்செட்டாக அவனை பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் வேகமாக வந்து ஃபைஃபா ஒயினை பார்க்கறக்காக வர ஓடி வந்து ஒயின் அப்படியே ஃபைஃபாவை ஹக் பண்ணிட்டான். ஏய் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல, ஏய் என்னடா அப்படிங்கிற மாதிரி டைட்டாக 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது. நம்ம ஒயின் பையன் எமோஷ்னல் நான் ஃபைஃபாவை ஹக் பண்ணிக்குவான் போல். அப்படியே ஒரு மாதிரி அப்செட்டாக அவனை பார்த்துட்டே இருக்க 2 பேரும் ஒரு பக்கம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னாச்சு நீ ஏதாவது ஹர்ட் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி ஃபைஃபா கேட்க, அது வந்து அப்படின்னு சொல்லி ஒயின் அமைதியாக இருக்க, நீ சொல்லணும்னு நினச்சா என்கிட்ட சொல்லலான்னு சொல்லி கேட்க, அது வந்து நானா அப்படின்னு சொல்லி என்ன பேசுதுன்னு புரியாமல் ஒயின் அவனை பார்த்துட்டே இருக்கான். என்னன்னு சொல்லுங்கிற மாதிரி மறுபடியும் அவனை ஹக் பண்ணிட்டு அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான் ஃபைஃபா. அப்புறம் ஒயின் சொல்கிறான், நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு. என்ன சொல்லணும் சொல்லு அப்படின்னு சொல்லி ஃபைஃபா அவனை பார்த்துட்டே இருக்க, அது வந்து சொல்லுடா, ஏதாவது பிரச்சனைனா அதை ஈஸியாக நீ சால்வ் பண்ணு. அப்படி உன்னால் பண்ண முடியலன்னா நீ என்கிட்ட ஹெல்ப் கேளுன்னு நான் சொன்னேன்ல, சொல்லு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஃபைஃபா அவனை பார்த்துட்டே இருக்க, அது வந்து ஏதாவது சரி பண்ண முடியாத ப்ராப்ளமா சொல்லு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுவேன் சரியா அப்படின்னு சொல்லி ஃபைஃபா அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க, சொல்லுன்னு இவன் கேட்டுகிட்டே இருக்கான். ஒயினுக்கு என்ன பேசுறதுன்னு புரியல. அது வந்துன்னு சொல்ல அவன் நெத்தியில் க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ணிட்டு, எதுவுமே இல்லை, என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோ, உனக்காக அதை சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஃபைஃபா அவனை பார்த்துட்டே இருக்க, சரி ஓகேன்னு சொல்லி அவன் மனசில் இருக்கிறது சொல்ல வரான். எனக்கு பசங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒயின் சொன்ன உடனே ஃபைஃபா, இதைத்தான் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டேடா, மறந்துட்டியா நேற்று நைட்டு என்ன நடந்ததுன்னு அப்படின்னு சொல்ல, அப்போ தான் ஒயினுக்கு நேற்று நைட்டு நடந்த எல்லாம் திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. எனக்கு பசங்களை தான் பிடிக்கும்னு சொல்லி ஃபைஃபாக்கு கிஸ் பண்ணது அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வருது. ஸோ அது வந்துன்னு சொல்ல, இதனால என்னடா இருக்குது, ஸோ நீங்கள் என்னை வெறுக்கலையா, நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என் மேலே உங்களுக்கு கோவம் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எதுக்குடா கோவம் வரணும், லூசாடா நீ அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்கான் ஃபைஃபா. ஒயினுக்கு தான் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது, என்ன பேசுறதுன்னு புரியல, ஒரு மாதிரி டல்லாகவும் இருக்குது. அப்படியே நேற்று பண்ண கிஸ்ஸு மட்டும் 2 பேரோட கண்ணு முன்னாடி வர ஃபைஃபா அப்படியே ஒயினுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த கிஸ்ல எந்தியா போயிட்டுருக்க, இவனும் கிஸ் வேண்டான்னெல்லாம் சொல்ல 2 பேரோட கிஸ்ல எந்தியா போக, அதுக்கப்புறம் ஃபைஃபா ஒயின் கிட்ட சொல்கிறான், எனக்கு நீ என் பக்கத்தில் வரும்போது ஹார்ட் பீட் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சரியா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து பேச, அதை கேட்ட உடனே ஒயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. 2 பேரும் ஷாக்கான இந்த கிஸ்ஸிங் மூமெண்ட்டோட இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள், மறக்காமல் அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.